ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெய்லி டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேங்க். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த டாபிக் ரொம்ப முக்கியங்கிறதுனால இதை பார்ட் 1 பார்ட் 2 நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்ட் 1 மட்டும் பார்க்கலாம். பார்ட் 2 அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் இருக்கிற அனைத்து கேள்வியும் ஸ்கூல் புக், டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் பேப்பர் அண்ட் அதர் சோர்ஸை வச்சு நாங்கள் திரட்டியிருக்கோம். அதனால் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? விடை பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1885. காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? டிசம்பர் 28. தொடக்கத்தில் காங்கிரஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை பாரத ஜாதிய ஐக்கிய சங்கம். காங்கிரசின் ஞானத்தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை டப்ரின் பிரபு. காங்கிரஸ் டப்ரின் பிரபுவின் கருத்து குழந்தை என்று கூறியவர் யார்? விடை லாலா லஜபதி ராய். கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் பட்டதாரி யார்? விடை காதம்பினி கங்குலி. பாரத ஞான சபை என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை பாரதியார். 1916 வெளியான யங் இந்தியா பத்திரிகையில் வடிகால் கோட்பாட்டினை பயன்படுத்தியவர் யார்? விடை லாலா லஜபதி ராய். இந்திய தேசிய காங்கிரஸ் யாருடைய மூளையிலிருந்து உதயமானது என்று லாலா லஜபதி ராய் கூறினார்? விடை டப்ரின் பிரபு. இந்தியா டுடே என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆர் பால்மதத். வடிகால் கொள்கை ஒரு இடதுசாரி எண்ணம் என்று தனது நூலில் வெளிப்படுத்தியவர் யார்? விடை ஆர் பால்மதத். த ரைஸ் அண்ட் growth ஆஃப் த காங்கிரஸ் என்ற நூல் வெளியான ஆண்டு எது? விடை 1938. த ரைஸ் அண்ட் growth ஆஃப் த காங்கிரஸ் நூலின் ஆசிரியர் யார்? விடை C.F. ஆண்ட்ரூஸ் மற்றும் கிரிஜா முகர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் அதன் குறிக்கோள்களை வாசித்தவர் யார்? விடை W.C. பானர்ஜி. காங்கிரசின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட மொத்த நபர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? விடை 72. முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட 72 நபர்களில் எத்தனை பேர் வழக்கறிஞர்கள்? விடை 39. ஆங்கில அரசின் எதிர்காலத்திற்காக வடிகால் கொள்கை மூலம் காங்கிரஸை துவக்க திட்டமிட்டவர் யார்? விடை A.O. ஹியூம். இந்திய தேசிய யூனியன் என்ற பெயரை இந்திய தேசிய காங்கிரஸ் என மாற்றம் யோசனை வழங்கியவர் யார்? விடை தாதாபாய் நவ்ரோஜி. 3 நாட்கள் கூடிய பின் தூங்கிச் சென்றுவிடும் அமைப்பே காங்கிரஸ் என்று கூறியவர் யார்? விடை மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி எந்த ஆண்டு நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் மேற்கண்டவாறு கூறினார்? அதாவது 3 நாட்கள் கூடிய பின் தூங்க சென்றுவிடும் அமைப்பே காங்கிரஸ் அப்படின்னு எந்த மாநாட்டில் கூறினார் அப்படின்னு கேட்குறாங்க. 1901. காங்கிரசின் முதல் 20 ஆண்டுகளில் அதன் ஆண்டு கூட்டங்கள் வழக்கமாக எந்த மாதத்தில் நடைபெற்றன? விடை டிசம்பர். கிறிஸ்துமஸ் விழா ஒட்டி.
தொடக்க கால காங்கிரஸ் கூட்டங்கள் எத்தனை நாட்கள் நடைபெற்றன? விடை 3 அல்லது 4 நாட்கள். காங்கிரஸ் கூட்டங்களை ஆண்டு தமாஷா என்று விமர்சித்தவர் யார்? விடை அக்கால விமர்சகர்கள். காங்கிரஸ் கூட்டங்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட மற்றொரு விமர்சன சொல் எது? விடை 3 நாள் அதிசயம். காங்கிரசின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக கருதப்படுவது எது? விடை இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுதல். இந்திய தலைவர்கள் ஹியூம் எதற்காக பாடுபடுகிறார் என்று எண்ணினார்கள்? தங்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலத்தை உருவாக்க. இந்திய தேசிய காங்கிரசின் தொடக்க காலகட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிதவாதிகள் காலம். நிர்வாகத் துறையிலிருந்து எதை பிரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கோரியது? விடை நீதித்துறை. காங்கிரஸ் கூட்டங்களை விலையுயர்ந்த உடைகளை அணிந்து கொண்டு விளையாடும் திருவிழா என வர்ணித்தவர் யார்? விடை லாலா லஜபதி ராய். தொடக்க கால காங்கிரசின் முக்கிய பொருளாதார கோரிக்கை எது? விடை உப்பு வரியை குறைத்தல். இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். காங்கிரஸை அரசு துரோக அமைப்பு என்று வன்மையாக கண்டித்தவர் யார்? விடை டப்ரின் பிரபு. அபாயகரமான அமைப்பு என்று காங்கிரஸை வர்ணித்தவர் யார்? விடை சர் ஆக்லாந்து கோல்வின். காங்கிரஸ்காரர்களை இரட்டை இயல்பு கொண்டவர்கள் என்று வர்ணித்த இந்திய செயலாளர் யார்? விடை ஹால்மில்டன். மக்கள் நண்பன் என்னும் பத்திரிகை தோன்றுவதற்கு உதவியவர் யார்? விடை ஏ.ஓ. ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு கீழ்க்கண்டவற்றுள் எது காரணமாக அமைந்தது? விடை மேற்கத்திய பண்பாடு, ஆங்கிலேயர்களின் சுரண்டல் கொள்கை, ஆங்கில கல்வி இவை அனைத்தும். ஓகே, இதுவரை இந்திய தேசிய காங்கிரஸ் பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 2 மிஸ் ஆகக்கூடாதுன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்ட் 2ல மிகவும் முக்கியமான தேர்வு கேள்விகள் வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.